வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜெம்டெக்லேருந்து ஒரு புதுசாக ரிமோட் கிட் வாங்கியிருக்கேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ரிமோட்டு, இது ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி எல்லா ரிமோட்டு மாதிரி தான். மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அவங்க பிராண்டிங். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்சி கேபிள். இது நம்ம ஈஸியாக சால்ட்ரிங் அடிக்கிற வேலை இல்லை, எல்லாமே நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே மூலிமா எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக் போர்டு. இது வந்து அம்மிங் நாய்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெம்டெக்லேயே இன்க்ளூடாக கொடுக்குறாங்க. வித் ரெகுலேட்டர் 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு ரெகுலேட்டர் இதில் இருக்கும். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இது 12012 ஏசி சப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசியில் 012 05 வோல்ட் வந்துடும் உங்களுக்கு ஜெம்டெக் ஆடியோஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிகோடர் ப்ளஸ் என்கோடர். இதிலே நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ப்ளக் அண்ட் ப்ளே தான். இது மல்டிபிள் என்கோடர். இதில் நம்ம எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரிமோட் இல்லாத பட்சத்துக்கு இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு டிஸ்பிளே மாடல் 16x2 ப்ளூ கலர் டிஸ்பிளே. இதில் நம்மளுக்கு எஃப்எம் யூஎஸ்பி எல்லாமே வந்துடும். ப்ளஸ் இது யூஷர் மேனுவல் பார்த்திங்கன்னா இது 16x2 டிஸ்பிளே. இது வெர்ஷன் 3. இதுதான் நம்மளது மெயினாக ப்ராசஸர், ஜெம்டெக் ரிமோட் கிட்டோட ப்ராசஸர். இதில் நம்ம எல்லாம் 5.1 இன்னு அவுட்டு யூஎஸ்பி எல்லாமே இதில் இருக்கும். சப்பு வந்து இதில் 12 வோல்ட்டு செக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஒன்று இதில் நல்லா இருக்காது. நம்ம எக்ஸ்டர்னலாக சப்பு ஃபார் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கர்னலில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்புன்னு அதில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். அது அப்படியே அதுலேருந்து கழட்டி பக்கத்தில் ஜம்பர் பண்ணிங்கன்னா ப்ராசஸருக்கு அந்த ஐசிக்குள்ளே போகாமல் டேரெக்டாக உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். நம்ம வெளியே தானே ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு போர்டு வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது பாக்ஸில்? வேறு ஒன்றும் இல்லை பாக்ஸில். இதெல்லாம் நம்ம திரும்பி பாக்ஸ்குள்ளே போட்டுடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது வாங்கி ட்ரை பண்ணுறேன். இதோட ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறேன். இதை வச்சு நம்ம இப்போ ஒரு 5.1 அசம்பிள் பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க அது எப்படி ஆடியோ ரிசல்ட் இருக்குன்னு. இதுதான் பாக்ஸ், நார்மல் பேக்கிங் தான். இதிலே பிளாக் கலர் டிஸ்பிளேவும் வருது. அதில் பிளாக்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ப்ளூ கலர் டிஸ்பிளே.